ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து வேறு யாரும் யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய ஃபோனில் நாம் சேஃபாக எப்படி யூஸ் பண்ணுற அதுக்கு நாம் என்னென்ன செய்யணும்னு சொல்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களை வந்து சேரும். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி வந்து வாட்ஸ்அப்பு கிளிக் பண்ணின பிறகு இப்படி வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ரைட் சைடில் மேலே வந்து 3 டாட்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணினோடனே லாஸ்ட்டில் வந்து செட்டிங் இருக்கும். அதையும் நாம் கிளிக் பண்ணின பிறகு இப்படி வரும். இதில் வந்து ரெண்டாவதாக அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நாம் கிளிக் பண்ணின பிறகு இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ்கள் தந்திருப்பாங்க அவங்க. அதில் வந்து நாம் டூஸ்டர்ஸ் வெரிஃபிகேஷன் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நாம் கிளிக் பண்ணின பிறகு இப்படி வந்து ஒன் பண்ண சொல்லி கேட்கும். அதை நாம் வந்து ஒன்றுக்கு கொடுத்த பிறகு இப்படி வந்து 6 நம்பர் வந்து பின் பண்ண சொல்லி வரும். அது வந்து நமக்கு டிஸ்பிளேயில் காட்டுதில்லை, என்ன காரணம்னு சொல்லி தெரியல. அந்த 6 நம்பர் வந்து நாம் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு பிறகு நெக்ஸ்ட் கேட்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு திருப்பி அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு திருப்பி நாம் அடித்த 6 நம்பரை திருப்பி நம்ம பின் பண்ணணும். பின் பண்ணதுக்கு பிறகு சேவ்னு சொல்லி கேட்கும். சேவுக்கு கொடுத்த பிறகு இப்படி வரும். இதில் வந்து உங்களுடைய இமெயில் கேட்கும். உங்களுடைய இமெயில் நீங்கள் கொடுக்க போகிறீங்களான்னு இருந்தால் கொடுத்துக்கொள்ளலாம். நான் வந்து இமெயில் கொடுக்கல, ஸ்கிப்னு சொல்லி கொடுக்குறேன். ஸ்கிப்னு சொல்லி கொடுத்தோன்னே இப்படி வரும். இதில் வந்து ஸ்கிப் இமெயில்னு சொல்லி கொடுக்குது. திருப்பி நம்ம ஸ்கிப் இமெயில் கொடுத்த பிறகு இப்படி ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஆகிடும். அதுக்கு பிறகு இப்படி பேக் போயிட்டு செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன்றது வந்து நான் ஏற்கனவே ஒன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ஒன் பண்ணி வச்சுக்கொண்டா உங்களுடைய அக்கௌண்ட்டும் வந்து சேஃப் ஆகிடும். அதுக்கு பிறகு வேறு யாரும் காரணம் கொண்டு உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து அவங்களுடைய ஃபோனில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணினாலும் அவங்களுக்கு நீங்கள் இங்கே கொடுத்த அந்த 6 நம்பரும் வந்து அவங்களுக்கு வந்து அங்கே கேட்கும். அந்த 6 நம்பர் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண. இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் என்று நினச்சிக்கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.